மல்லி சீரியல் எபிசோட் நம்பர் 662. ராஜ் ரகுக்கு ஃபோன் அடித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி வந்துட்டு அந்த பணம் வந்து அப்போ எப்படி வந்துச்சு உங்கள்கிட்ட, எப்படி என்ன இதுன்னு கரெக்டாக சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் கேட்குறாங்க. அதுக்கு வந்து உடனே ரகு சொல்கிறாரு, நான் தான் 2வது வேலை பார்ப்பேன்னு உங்களுக்கே தெரியும்ல, அதில் யாராவது அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருப்பானுவோ, அதை நான் செலவு பண்ணியிருப்பேன், நான் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து பயப்படாதீங்க, நான் என்ன பண்ணாலும் சரி உங்களை வந்து நான் மாட்டி விடவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே இந்த விஷயத்தை விட்டுறவும் வேணாம், வந்து எப்படியாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிடணும், அதுக்குள்ளே திட்டத்தையும் பார்த்து போனம்ப அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க கூடி. வெண்பா குட்டி என்ன பண்ணுதுன்னா, அங்கே ஸ்கூலில் நடந்த விஷயத்தையெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அம்மாவை வந்து நம்ம அழுவ விட்டுட்டோமே, நம்மளே கூப்பிட்டு, அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, உடனே சரி நம்ம அம்மாவுக்கு ஃபோன் அடித்து பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஃபோனுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதோட வந்து பார்க்குறாங்க, சரி தூங்கிடலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது சுடர் வந்து தூங்கிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பொண்ணு கோவமாக போயிடுச்சு, என்ன நீ நிம்மதியாக தூங்கிட்டுருக்கேன் அம்மாவை திட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சுடர் தூங்கவே இல்லை, சும்மா முழிச்சு தான் இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் புலம்பிட்டு இருந்தாங்க, மாட்டிப்போமோ, இவ்வளோ தூரம் கிட்ட வந்துட்டோமே, ரகுன்னு இப்படி பண்ணிட்டாரு, நம்ம வாழ்வோமா வாழ மாட்டோமா விஜய் கூட அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. வெண்பா வரதை பார்த்த உடனே டக்குன்னு போர்வையை பற்றி படுத்துக்குச்சு. ஆனால் அந்த வெண்பா குட்டிக்கு தெரியாது இது வந்து சும்மா நடிக்குதுன்ட்டு. வெண்பா குட்டி என்ன பண்ணுதுன்னா, போயிட்டு அம்மா எந்திரிங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க எந்திரிச்சு, ஏன் இங்கே வந்த, உன்னை நிஷா சித்தி கொடுத்தனா தூங்க சொன்னேன், அங்கே போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து வெண்பா குட்டி, நிஷா சித்தி தான் சொன்னாங்க இனிமேல் தான் அம்மா கூட தான் நீ படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட தாம்மா அவங்க இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சுடர் வந்து, இந்த நிஷா வேற எப்போ பாரு எல்லாத்தையும் பிடிச்சி என் தலையில் கட்டி விட்டுருவா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காங்க. சரி எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள், கதை சொல்லி என்னை தூங்க வைங்க. என்னது கதையா, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, நீ படுத்து தூங்கு அப்படின்னு ஒன்று. என்னது கதை சொல்ல முடியாது, அப்போ நான் மல்லி வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ட்டு கத்துறாங்க. நான் வந்து மல்லி வீட்டுக்கு போகிறேன், அப்பா சித்தி நான் வந்து மல்லி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு கத்துறாங்க அந்த பொண்ணு. உடனே சரி கத்தாத நானே சொல்லி தொலைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து சொல்கிறாங்க. சொன்னால் வந்து அந்த பொண்ணு வேணுக்குன்ட்டு, எனக்கு இந்த கதைலாம் வேணாம், எனக்கு டைனோசர் கதை முன்னாடியே சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு ரொம்ப போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த சுழர் சொல்கிறாங்க, மனசுலேயே சொல்லிகிட்டு இருக்காங்க, இவளெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து வாழவே முடியாது போலையே, ஒரு பக்கம் மல்லின்னு சாவடிக்கிறா, இன்னொன்று பக்கம் இவ வேற என்னை டார்ச்சர் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்துடுறாங்க. ஆனால் சுடர் தூங்கிடுது, பாப்பா தூங்காமல் என்ன பண்ணுது, கரெக்டாக போயிட்டு அவங்களுடைய ஃபோனை எடுத்துகிட்டு வந்து மல்லிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மல்லியம்மாட்ட சொல்கிறாங்க, நான் வந்து நீ என்னை பார்க்கறதுக்காண்டி நீ வந்தம்மா, நான் கலங்கி நீ அழுதுட்ட, அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, அதனால் எனக்கு தூக்கமே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி 2 பேரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு மல்லியம்மாவும் சொல்கிறாங்க, நீ வந்து கவலைப்படாத, சரி வீடு, நான் வந்து தெரியாமல் அன்றைக்கி அழுதுட்டேன், ஏதோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால் அழுவிட்டேன், நீ அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதம்மா, போய் படுத்து தூங்கு, நீ நாளைக்கு ஸ்கூல் வேற போகணும்ல அப்படின்னு சொல்லி அமைதியாக போய் அந்த பொண்ணை படுக்க சொல்லிடுறாங்க. நாகும் மல்லிட அண்ணனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். இந்த ஜோசியத்தில் வந்து நல்லதுன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இது என்ன உனக்கா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு மல்லி என்ன சொல்கிறாங்க, எனக்கெலாம் நான் பார்க்குறதுலாம் இல்லை, இப்போ நான் மல்லிக்கு தான் பார்த்துட்ருக்கேன், மல்லிக்கு தான் ஏதோ நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே நாகு சொல்லுது, மங்களகரமாக ஏதாவது நடக்குதுன்னு போட்டிருக்குன்னா சுடர் திருப்பிக்கும் கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாளோ அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவள் ஏற்பாடு பண்ணாமையா இருப்பா, அவள் ஏதாவது அடுத்த பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாள், நம்ம ஆனால் அதே மாதிரியே அவளுக்கு ஈடாக ஏதாவது பண்ண விடாமல் நம்ம தடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏன்னா நம்ம மல்லி வாழ்க்கை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மல்லியும் வராங்க. மல்லி வந்துட்டு நாகுட்டையும் அவங்க அண்ணன்ட்டையும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கிட்ட சொல்கிறாங்க, வெண்பா வேற வீட்டில் இல்லை, எனக்கு வந்து அதுவே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நாகு கேட்குறாங்க, என்னது வெண்பா பாப்பா நம்ம வீட்டில் இல்லையா, அப்போ எங்கே அப்படின்னு சுடர் கூட கூட்டிகிட்டு போயிட்டா, அவள் தான் வச்சுருக்கா, பெத்த அம்மாவை தான் வச்சுருக்கணுமா, அது பெண் குழந்தையா அவங்க தான் வச்சுருக்கணுமா, அவங்க தான் வளர்க்கணுமா, அதனால கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னதோட உடனே நாகு சொல்கிறாங்க, அவள் அதுக்கு பெத்த அம்மாவாக இருக்கணும்ல, அவள் யாரோ ஒருத்தி,
அதுக்கு மல்லி சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியும், ஆனால் விஜய்க்கு அங்கே உள்ளவங்க யாருக்குமே தெரியாதுல்ல, அதனால அவங்க எல்லாருமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் அதனால் பொறுமையாக போயிட்டுருக்கேன், எப்படியாவது அந்த விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம என் பாப்பாவை நான் கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு ஆவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 50 லட்ச ரூபா அந்த விஷயத்தையும் பேசுகிறாங்க அண்ணன்ட்டையும் அண்ணின்ட்டையும். என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரியா ஃபோட்டோ மட்டும் மாட்டிக்கிச்சு, வேறு எதுவுமே விஷயம் தெரியலை, அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிட்டையும் அண்ணன்ட்டையும் காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு 2 பேரும், ஓ நம்ம அந்த ஃபோட்டோவில் ஃபேஸே தெரியலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் தெரியலை, அதுதான் ஒன்று எது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அந்த ஃபோன் காலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க விஜய் ஃபோன் அடித்து மல்லிகிட்ட பேசுகிறாங்க. மல்லி எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும் போது கொஞ்சம் தங்கி சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த பிரச்சனை நடந்ததில் அவங்க வீட்டுக்கு இங்கே தான் அவங்க கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுச்சுல அவங்க அண்ணனை, அதனால அவங்க சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி பேசி சொல்லிட்டாங்க. ஆனால் நான் அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதோட உடனே விஜய் சொல்கிறாரு, உனக்குன்னு இருக்கிற சொந்தம் அவங்க மட்டும்தான், நீ அவங்க வீட்டுக்கு நான் உன்னை போவேனெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி அங்கே யார் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது நாகு இருக்காங்க அப்படின்னு, நாகும் அண்ணனும் இருக்காங்க. சரி நாகுட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோனை கொடுத்த உடனே நாகுட்ட பேசுகிறாங்க. நாகு அதுக்கு ஃபோனை வாங்காமல் சொல்கிறாங்க, ஆஹா என்னை கரிச்சு கொட்ட போகிறாரு போல், அவ்வளோதான் நான் திட்டு வாங்க போகிறேன் என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு பயத்தோடையே ஃபோனை வாங்கி அவங்க விஜய் பேசுகிறாங்க. நான் ஒன்றும் உங்களுக்கு கரிச்சு கொட்டலாம் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு என்னோடய அப்பார்ட்மெண்ட் கட்டுறேன்னே, அதை உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அது ஆக்சுவலாக பாபுக்கு தான் கொடுக்குறதா இருந்தேன், அங்கே ரொம்ப தூசியாக இருக்கும், அது பாபுக்கு ஒத்துக்காது, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் இப்போ அப்படின்னு சொன்னதோட அதுக்கு நாகு சொல்கிறாங்க, நான் படிக்கவே இல்லையே தம்பி, எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியவும் செய்யாது, எனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னதோட உடனே அதுக்கு சொன்னாங்க விஜய், நான் உங்களை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன், எனக்கு உங்களோட அறிவு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் நல்ல வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் இந்த வேலையை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அதுக்கு நாகுக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்கலை. சரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ஓகே சொல்லுவாங்களா ஓகே சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த எபிசோடை முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு போங்க.